Hey guys, welcome to 9th series of C programming. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சீரீஸை ஸ்டார்ட்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஸ்கில்ஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். டோக்கன்ஸ். டோக்கன்னா ஒரு டெக்னிக்கல் ரெப்ரசன்டேஷன். டோக்கன் இஸ் a smallest unit of data. சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நம்ம ஒரு கோட் எழுதுறோம்னா, அந்த கோட்ல இருக்க எல்லா ஸ்மாலஸ்ட் யூனிட்ஸையும், எல்லா ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்ஸையும் நம்ம டோக்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். பேசிக் எலிமெண்ட்ஸோட காம்பினேஷன்ஸ் தான் ஒரு மீனிங்ஃபுல் கோடா மாறப்போகுது. இப்போ இங்கிலீஷ்ல நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். இந்த சென்டென்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சு? நிறைய வேர்ட்ஸோட காம்பினேஷன் தான் ஃபைனலா ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி ஒரு கோட் எழுதுறோம்னா, அதுக்கு தேவையான பேசிக் எலிமெண்ட்ஸை கம்பைன் பண்ணி தான் ஒரு கோடை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டேட்டா டைப், வேரியபிள் நேம், ஈக்குவல் டு, செமிகோலன், இது எல்லாமே கம்பைன் பண்ணாதான் ஃபைனலாக நான் ஒரு மீனிங்ஃபுல் கோடை கிரியேட் பண்ண முடியும். இந்த பேசிக் எலிமெண்ட்ஸ் தான் டோக்கன்ஸ். டோக்கன்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ்: கீவேர்ட், ஐடென்டிஃபையர்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஸ்ட்ரிங், ஆப்ரேட்டர்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கும். ஒவ்வொரு கீவேர்டுக்கும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த கீவேர்டை யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மேலே இருக்க பென் டூலை எடுத்துக்கலாம். இந்த பென் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்க்ரீனில் எழுதுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இந்த பென் டூலை வச்சு நான் வேற எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. எழுதுறதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதோட ப்ராசஸ் எழுதுறது மட்டும்தான். அதுக்கு மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரோக்ராமில் இருக்க ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் அந்த கீவேர்டை யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப், ஃபார், வைல், இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கீவேர்ட்னா என்னன்னு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஐடென்டிஃபையர்ஸ். பேர்லேயே மீனிங் இருக்கு. ஒரு விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற நேம் தான் ஐடென்டிஃபையர். ஃபார் எக்ஸாம்பிள், வேரியபிள்ஸோட நேம்ஸ், ஃபங்க்ஷன்ஸோட நேம்ஸு, கிளாஸஸோட நேம்ஸ் எல்லாமே ஒரு ஐடென்டிஃபையர். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு நேம் இருக்கு இல்லையா? அந்த நேமை வச்சு தான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியும். திஸ் இஸ் கால்டு ஐடென்டிஃபையர்ஸ். இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். டாஸ்க் என்னன்னா, இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அதோட மீனிங் என்ன, அதை நம்ம எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்றதை செக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பாருங்க.